விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்று கேட்கல. கேட்காதனால உங்களுடைய முகம் வாடி இருக்கிறது. நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்க. உங்க வியாதி அப்படியே இருக்கிறது, பயம் அப்படியே இருக்கிறது, சத்ருவின் கட்டு அப்படியே இருக்கிறது. கேட்டதெல்லாம் பிரபு கிட்ட, மனுஷன் கிட்ட. மனுஷன் யார் என்பதை கண்ணாடி போட்டு கர்த்தர் காட்டி இருக்கிறார். எந்த மனுஷனும் எந்த அற்புதத்தையும் செய்யவே முடியாது. கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்று இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளில் கர்த்தர் உங்களை புதிய மனுஷனாய் மாற்ற விரும்புகிறார். ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய இருதயம், ஒரு புதிய அற்புதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வேதம் சொல்லுகிறது, முந்தினதை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஓ ராசதா நாம ரஹாதடா பலபோ, ஓ ரேலே தேனே மே கமா ரஹாதடா பலபோ. ஓ புதிய, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இன்றைக்கே தோன்றுகிறது. இன்றைக்கே கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய சரீரத்தை புதிதாக்க விரும்புகிறார். உங்களுடைய எண்ணங்களை புதிதாக்க விரும்புகிறார். எல்லா பழைய கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் எல்லா மாம்சத்தின் கிரியைகள் சுட்டெரிக்கப்படும். இயேசுவின் வல்லமையினால எல்லா மாம்சத்தின் பாவங்கள் சுட்டெரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை அசைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம்ப்பா, உம்மை போற்ற வந்திருக்கிறோம் தகப்பனே. நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் மாறாதவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வாக்கு தத்தம் தந்தவர், நீர் வாக்கு மாறாத தேவனே. we worship you Lord. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து வீடும் உருமாற்றும், உடைத்து வீடும் உருமாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். சேர்ந்து ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்தில் அப்படியே கரங்களை அசைத்து ஆண்டவரை பார்த்து, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே. நினைவெல்லாம், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவெல்லாம், நினைவெல்லாம் உமதாகணும்,
பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் வழி நடத்தும் அப்பா, எங்களை வழி நடத்துங்கப்பா. விருப்பம் செயல்படுத்தும், விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. சத்தமாய் பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. வறண்ட நிலங்களிலே வாய்க்காலாய் வருபவரே. ஆண்டவரப்பா, உண்மைப்பா, வறண்டு போன எங்களுடைய வாழ்க்கையில நீர் வாய்க்காலாய் வருகிறதற்காய் நன்றியப்பா. நீர்தான் ஜீவன், நீர் ஊற்று தகப்பனே. ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே. கரங்களை அசைத்து பனி போல பெய்யும் பரிசுத்தரே, உள்ளத்தின் ஆழத்தில் நிரப்புங்கப்பா. ஒரு நதியாய் நீர் வாங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை நிரப்புங்கப்பா, எங்களுடைய சரீரத்தை நிரப்புங்கப்பா. நீர் ஆளுகை செய்க தகப்பனே. ஆவியே, 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 மலையாக பொழியும். ஆவியே, 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 மலையாக பொழியும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும். யுத்தங்கள் செய்பவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளப்பவரே. சொல்லுவோமா? உண்மைப்பா, எங்களுக்காக நீர் யுத்தம் செய்பவர். யோர்தானை பிளந்தவர் நீரே தகப்பனே. பெருமலையால் பிரவேசித்த, பெருமலையால் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே. அப்படியே கரங்களை அசைத்து பனி போல பெய்யும் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தரே. போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும். ஆவியே, 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 மலையாக பொழியும். ஆவியே, சத்தமாய் ஆவியே, ஆவியே,
பொழியும். மறுபடியும் சொல்லுவோம், ஆவியே 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 மலையாக பொழியும். உள்ளத்தின் ஆழத்தில் ஆவியே 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 மலையாக பொழியும். ஆவியே 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 மலையாக பொழியும். ஆவியே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஒரு ஆவி, ஒரு தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுவிக்கிற ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எல்லா கட்டுகள்ல இருந்தும் ஆவியானவர் விடுதலையாக்குகிறார். பாவத்தின் கிரியைகள்ல இருந்து விடுதலையாக்குகிறார். சத்ருவின் போராட்டத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். வியாதியின் நுகத்திலிருந்து தேவன் விடுதலையாக்குகிறார். Receive it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு அற்புதம். லேமே ரஹாடா டாடா ரஹாடா டாபா சதாடா பலபோ லீமி கமா கபாரா காதாடா பலபோ. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க துதிக்க விடுதலை, துதிக்க துதிக்க எரிகோ கோட்டைகள் இடிந்து விழுகும். துதிக்க துதிக்க தடைகள் விலகும். லாஷா மாரா காபா ரகாதா டாபா ரகாதா டாபலபு லோது டாபா ரகாதா டாபா சகாதா டாபலபு. நீங்கள் அறியா கட்டுகள் உங்களுக்கு முன்பதாக அறுக்கப்படுகிறது. நீங்கள் அறியா உங்களுக்கு முன்பதாக கதவுகள் திறக்கப்படுகிறது. கர்த்தர் இதை செய்கிறார். உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. ஓரா சமாரா காதா டாபா ரகாதா டாபா லபோ லேமே ரகாதா நாமா சகாதா டாபா லபோ. ஒரு சொப்பனத்தை கண்டது போல தான் இருக்கும். ஆனா ஒரு திறந்த வாசல், அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக அடுத்தது அடுத்ததாய் திறக்க போகிறது. அடுத்தது அடுத்ததாய் திறக்க போகிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கிறது. ஓ, நீங்க அழகாய் தேவன் உங்களை நடத்துகிறத நான் பார்க்கிறேன். உங்களை அழகாய் அற்புதமாய் நடத்துகிறத நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே receive it in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்க. லாகா பாரா காதா டாபா சதா டாபலபோ. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள ஜெபிக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. அதே போல இன்றைக்கு நீங்க ஜெபிக்கும் போது சிறைச்சாலையின் கதவுகள் திறக்க போகிறது. ஓரா சதா நாமாரா காதா டாபலபோ. கர்த்தர் உங்களுக்காக இதை செய்ய போகிறார். லே ரே டே ராதா நாமாரா ஹாதி டிபி கபா சதா டாபலபோ. ஒரு மேகம் உங்களுக்கு முன்பதாக போகும். இது செங்கடலை இரண்டாக பிளக்கும். இது கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வரும். இது உங்களுக்கு பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் உங்களுக்கு முன்பதாக போகும். எல்லா தடைகளையும் உடைத்து எறியும். ஓடு உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்துக்கு நேராக, தரிசனத்துக்கு நேராக, கானானுக்குள்ள உங்களை நடத்தி செல்லுகிற ஒரு மேகம் உங்களுக்கு முன்பதாக இந்த மாதத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்ல போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி லாலா பாரா காதா டாபா சதா டாபா ரகாதா டாபலபோ ரேகா பாரா காதா நாமா சதா டாபா ரகாதா டாபலபோ. நான் பார்க்கிற ஒரு காரியம் இதுதான். நீங்க கம்பீரமாய் நடந்து போறீங்க. உங்களுக்கு முன்பதாக இருந்த எல்லா தடைகளும் விலகிறது. இதை கர்த்தர் செய்ய போகிறார். இதை கர்த்தர் செய்ய போகிறார். இதை கர்த்தர் செய்ய போகிறார். கம்பீரமாய் நடந்து போறீங்க. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடைகள் விலகிறது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விலகிறது. லேரா நானா ராதா டாபா ரகாதா டாபா சதா டாபலபோ ரேகா பா கபா ரகாதா டாபலபோ. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம் தகப்பனே. எனக்கு சொந்த நீங்க தான், நண்பர் நீங்க தான், மூத்த அண்ணன் நீங்க தான்ப்பா. எனக்கு உறவுனா நீங்க தான் தகப்பனே. ஆபத்துங்கும் போது, பிரச்சனைங்கும் போது உங்களுக்கு உதவியா நிற்கிறவர் இயேசு ஒருவரே.
தோல்வியை சந்திக்கும் போது, போராட்டத்தில் நிற்கும் போது, எங்க போய் சொல்லன்னு தெரியாத நேரத்தில் உங்க கூட நிற்கிறவர் இயேசு ஒருவரே. அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை நடத்துவார். ஓ ராதா நாமா சதாடா பலபோ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம் வார்த்தையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சத்தமாய் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. உம்மாவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சத்தமாய் சொல்லுவோமா? இயேசுவே எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. ஆண்டவரை பார்த்து இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி மட்டும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல.
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த சிலுவையை பாருங்க. உங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே இயேசு கிறிஸ்து கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, ஜீவனை கொடுக்கிற அன்பை காட்டி பெரிதான அன்பு ஒன்றுமே இல்லை. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலானது ஒன்றுமே இல்லை. இயேசுதான் உங்களுடைய நல்ல சிநேகிதன். உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். உங்களுக்காக ஜீவனையே கொடுத்தார். சுயநலமில்லாத ஒரு அன்பு, சுயநலமில்லாத ஒரு உறவு, எதையும் எதிர்பார்க்காம உங்களை 100% நேசிக்கிற இயேசு. அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவரே உன்னதர். ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த இயேசுவை பாருங்க. நீ நல்லவரப்பா, நீரே என்னுடைய சொத்து தகப்பனே, நீரே என்னுடைய செல்வம்பா. என் கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என் கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா. நீர் என் கூட வாங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. இருளான நேரத்துல நீர் வெளிச்சமாய் வாங்கப்பா. திசை தெரியாத நேரத்துல எனக்கு வழியாய் நீர் வாங்கப்பா. ஓ, கண்கள் இருட்டாய் இருக்கிற நேரத்துல எனக்கு வெளிச்சமாய் வாங்கப்பா. நீங்க வாங்கப்பா. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நீங்க வாங்கப்பா. நீங்க இல்லாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்ப்பா. நீர் வாங்கப்பா, என் கூட வாங்க தகப்பனே. ராசதாடா பக்கபாலபோ. நல்ல கரங்களை தட்டி ஆவில நரங்க. லேகா பாரா காதா டாபா ஷகாதா டாபலபோ. ஒரு உன்னத மகிமை, ஒரு உன்னத பிரசனம் இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அற்புதம் செய்கிறவராய் நம் மத்தியில கடந்து வந்திருக்கிறார். எல்லாவித சாபத்தின் கிரியைகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் இருளின் வல்லமைகள் அறுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். நாள் ஒரு வெற்றியின் நாள், நாள் ஒரு ஜெயத்தின் நாள். சாத்தானுடைய தலை நசுக்கப்பட்ட நாள், சாத்தான் தோத்து போன நாள். பலவீனப்படுத்தின பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. குடும்பத்தை பலவீனத்துக்குள்ள தள்ளின பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். வியாதியை கொண்டு வந்த பிசாசு, பிரிவினையை கொண்டு வந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுகிறது. சுட்டெரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், சுட்டெரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், சுட்டெரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ராசா ரகாதா பலபோ தூடா பரகாதா பலகாதா பஷேதே தேபே கபா கபால பலபோ லாமா ரகாதா பலபோ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஏன் கலங்குறீங்க, ஏன் பயப்படுறீங்க? அற்புதர் உங்க கூட இருக்கிறார். ஹalleluya. ஆண்டவருக்கு ஒரு பெயர், அற்புதம் செய்கிற தேவன். ஹalleluya. வேதம் சொல்கிறது, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதே மாதிரி அற்புதம் செய்வதில் அவருக்கு நிகர் யாருமே இல்லை. ஹalleluya, ஆமென். இந்த நாளில் ஒருவேளை நார்மலா இருக்கலாம், ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். ஹalleluya. சூழ்நிலைகள் அப்படியே மெதுவா போயிட்டு இருக்கலாம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹalleluya. நல்ல கரங்களா செய்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அற்புதர் அற்புதர் அற்புதர், இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை அவர் இன்பமாய் மாற்றப் போகிறார். இந்த நாள்ல இருந்து துன்பம் இல்லை, இன்பத்தை தேவன் தரப்போகிறார். ஆமென். சேர்ந்து பாடுவோம். 1 2 3 4. சத்தமாய்
தாளம் ஓடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நல்ல கரங்களை தட்டி. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். நல்லா உற்சாகமா வாய்களை திறந்து சத்தமா பாடணும். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். சொல்லுவோம். எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. சத்தமாய் உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். சத்தமாய் அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு சத்தமாய் அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. என்னுடைய பெரிய பையனுக்கு வந்து ஒரு வாரமாக ரெட்னஸ் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஜெபம் பண்ணும்போது ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ரெட்டினா நரம்பு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. பார்வை கம்மியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பாஸ்டர் அப்பாட்ட சொன்னேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணார், எந்த ஒரு பிரச்சனையும் வராது மகளே, நீ போயிட்டு வான்னு. அடுத்த நாள் போகும்போது ஸ்கேன் எதுவுமே எடுக்க வேண்டாம், நரம்பு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வந்து பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்ததாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுது. கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். எங்கள் வீட்டில் குடும்பம் வந்து நாங்கள் 4 பேர். எங்கள் வீட்டுக்காரோட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க 3 பேர், மொத்தம் 7 பேர் குடும்பமாக நாங்கள் பிரிஞ்சு இருந்தோம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வீட்டில் அவங்கவுங்க போயிட்டாங்க. ஆனாலும் நான் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வேன்னு சொல்லி போன வாரம் பாடல் மூலிமா கர்த்தர் என்னோட பேசினா நான் சாட்சி சொல்ல முடியல. கர்த்தர் இந்த நாளில் அந்த சமாதானத்தை
கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாருமே வந்துட்டாங்க. எங்கெல்லாம் சிதறி போனாங்களோ எல்லாவற்றையும் கொண்டு வந்து தேவன் ஒரே இடத்துல சேர்த்து எல்லாரும் மன சமாதானத்தோடு உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வசனத்தின்படியே கர்த்தரின் குடும்பத்தை ஒன்று சேர்த்து கொண்டு வந்து எல்லாரும் சமாதானமாக சந்தோஷமாக பேசி இன்னைக்கு என்னை சுற்றிலும் ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதற்காக கர்த்தர் கொடானை கொடி சோத்திரம். அதே போல் எனக்கு வீடு இல்லாமல் இருந்து கர்த்தர் வீடு கொடுத்தார். என் தாய் தப்பனோட வீடு கவர்மெண்ட்டில் கட்டி கொடுத்து 40 வருஷம் ஆச்சு. அது இடிஞ்சு விழுகிற அளவுக்கு இருந்தது. அவங்களால அதை சரி பண்ணிக்க முடியல. கடன் பிரச்சனை நிமித்தமாக இருக்கிறாங்க. அதுக்காக தேவனிடத்தில் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ₹1 கூட செலவே இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து உத்தரவு வந்து யாருக்குமே அப்படி வீடு கட்டி கொடுக்கவே இல்லை. அந்த இடிஞ்சு போன வீட்டை மறுபடியும் மேலே ஏற்றி எல்லா தேவையும் சுத்தமாக சந்தித்து இன்னைக்கு புது வீடாக கர்த்தர் என் தாய் தப்பனுக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்காக கர்த்தர் கொடான கொடி சோத்திரம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்க. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றினவர்கள் ஏமாந்து இருக்கிறதை அறிந்திருக்கிறார். தோல்விப்பட்டதை அறிந்திருக்கிறார். அவங்க தடமாறி போய் வித்தியாசமான ஆட்கிட்ட போய் கேட்டு பெறாத ஒரு ஏமாற்றத்தை ஆண்டவர் அறிஞ்சி இந்த பகுதி ஆண்டவரை பின்பற்றின தேவ பிள்ளைகள் எல்லாரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணின அந்த வேத வசனம் தான் அந்த வசனம். என்ன பிரசங்கம் பண்ணார்? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்று கேட்கல. எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது நாமத்தை முக்கியப்படுத்தி நீங்க ஒன்று கேட்கல, ஆகையினால உங்களுக்கு பெற்றுக்கொள்ளலை. நீங்க கேட்குறீங்க, என் நாமத்தினால நீங்க கேட்காம வேற மனுஷங்கிட்ட போய் கேட்குறீங்க, பிரபுக்கள் கிட்ட போய் கேட்குறீங்க, கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தோன்றுத அவங்ககிட்ட போய் கேட்குறீங்க, உங்களுக்கு தரமாட்டான். வெறுமையாய் வருகிறத இயேசு அறிந்தார். அவங்க ஏமாற்றப்பட்டதை இயேசு அறிந்தார். அவங்க தோல்வி கண்டதை இயேசு அறிந்தார். சுகமாகாம மேய்ப்பூச்சாய் பூசினதை இயேசு அறிந்தார். ஆகையினால தான் அந்த வசனத்தை அழகா சொல்லுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்று கேட்கல. எப்படி கை விரிக்கிறார் பாருங்க. கேட்கல, கேட்காதனால உங்களுடைய முகம் வாடி இருக்கிறது. நீங்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கீங்க. உங்க வியாதி அப்படியே இருக்கிறது, பயம் அப்படியே இருக்கிறது, சத்ருவின் கட்டு அப்படியே இருக்கிறது. கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. காரணம், நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கல. என்ன அற்புதமாய் சொல்றார். தோல்வியை அறிந்து சொல்லுகிறார், ஏமாற்றத்தை அறிந்து சொல்லுகிறார். உலகம் மனிதர்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. வா என்கிட்ட வா, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். கண்கட்டி வித்தைகளும் சும்மா சத்துனுடைய மாய்மாலத்தை பார்த்து ஜனங்கள் பின்பற்றி போய்கிட்டே இருக்கிறாங்க. பூரா மாய்மாலம், பூரா ஏமாத்துத்தனம். 146வது சங்கீதம் 3வது 4வது வசனத்தை நீங்க வாசித்தா அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். வாசிங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். இன்னைக்கு பிரபுக்களை தேடி போறாங்க, ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை தேடி போறாங்க. அவனே அவன் குடும்பத்துக்கு விடுதலை தர முடியல, அவனை தேடி போறாங்க. பிரபுக்களை தேடி போறாங்க. ரட்சிக்க திராணி இல்ல, சக்தி இல்ல, அந்த நிர்வாகத்தை நடத்த ஒண்ணும் கிடையாது, போலி. இதைத்தான் நாடி போறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவனுடைய ஆவி பிரியும், மனிதனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அவன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனை அழியும், அவன் ஆவி பிரியும். மனிதனை தேடி போறீங்களே, மனிதனுடைய ஆவி பிரியும், அவன் மண்ணுக்கு திரும்புவான், அவன் யோசனைகள் அழிந்து போகும். இதுவரைக்கும் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கல. கேட்டதெல்லாம் பிரபு கிட்ட, மனுஷங்கிட்ட. மனுஷன் யார் என்பதை கண்ணாடி போட்டு கர்த்தர் காட்டி இருக்கிறார்.
எந்த மனுஷனும் எந்த அற்புதத்தையும் செய்யவே முடியாது. எந்த மனுஷனும் மனிதர்களுக்கு கடவுள் ஆகவே முடியாது. எரேமியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஆண்டவராகிய தேவன் அதாவது பரபரப்போடு பதஷ்டத்தோடு அவர் கூக்குரலிடுகிறார். என் ஜனங்கள், ஏன் சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட என் பிள்ளை, என் ஜனம், எனக்கு உரியவங்க, ஆனா என்கிட்ட கேட்காம 2 தீமையை செய்தாங்க. ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். என்ன யாரு? ஜீவன் கொடுக்கிற ஊற்று. இது ஒரு ஊருங்க. ஊற்று ஊறிக்கிட்டே இருக்கும். ஜீவன் கொடுக்க வந்தேன், ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன், நன்மை செய்ய வந்தேன், நன்மை பரிபூர்ணப்பட வந்தேன், பிசாசின் கிரிகளை அழிக்க வந்தேன், அது பரிபூர்ணமாய் அழிக்க வந்தேன். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஜீவத்தண்ணீராகிய ஊற்றாகிய ஒரு ஜீவ ஊற்றை விட்டுட்டாங்க. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். வெடிப்புள்ள தொட்டிய வறட்சியா இருக்காங்க. அவங்க தெரிந்து கொண்டது வெடிப்புள்ள தொட்டி, அங்க தண்ணியே நிக்காது. வெடிப்புள்ள தொட்டியை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே இதுல அழகா எழுதி இருக்கிறார். ஆமா, கட்டைய பார்த்து என் தகப்பன் என்றும் கல்ல பார்த்து என் தாய் என்று சொல்றாங்களே, அழுகிறார், கண்ணீர் வடிக்கிற. வாசிங்க. திருடன் அகப்படுகிற போது அதேதான் எப்படி வெட்கப்படுகிறானோ, திருடன் அகப்பட்டா எப்படி வெட்கப்படுவானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவார்கள். அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்படுவாங்க. கட்டையை பார்த்து நீ என் தகப்பன். பாருங்களேன், பாருங்க, கட்டைய பார்த்து நீ தான் என் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் ஐயோ, அங்க வேதனைப்படுகிறார். ஒரு நாள்ல நீங்க எல்லாம் வெட்கப்படுவீங்கன்னு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். அந்த கட்டா உங்களுக்கு தகப்ப, அந்த கல்லா நீ என்ன பெற்றேன்னு சொல்றீங்களே. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அங்கு செத்தவங்கிட்ட போய் உயிருள்ளவங்க போய் கேட்கிறாங்க. வாசிங்க. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும், அஞ்சனம் பார்க்கிறவங்களிடத்துல போறீங்களே, முணுமுணு என்று ஓதுகிற குறிகாரரிடத்திலும், முணுமுணுன்னு ஓதுகிற குறிகாரங்கிட்ட போறீங்களே, விசாரியுங்கள் என்று சொல்லும் போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ, தேவனிடத்துல விசாரிக்காம முணுமுணுப்புக்காரங்கிட்ட போய் விசாரிக்கலங்க. உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கப்படலாமோ? ஐயா, நீ உயிருள்ள ஒரு மனுஷன் செத்தவங்க கிட்ட போய் இதை எனக்கு செய்யுங்க அப்படின்னு நீ விசாரிக்கலாமா? அங்க கவனிங்க. சவுல் என்கிற ஒரு ராஜா இருந்தான். என்ன பண்ணுனா, செத்த ஒரு ஆவி கிட்ட பேசுறான். கடைசியில் அவனுக்கு நிம்மதி இல்லை. தன் பட்டயத்தை தானே நட்டி அப்படியே விழுந்து செத்து போனான். அமலேக்கரை கூட்டு சொல்றான், என் கழுத்தை சீக்கிரம் வெட்டிருங்கிறான். ஒரு இஸ்ரவேலின் ராஜா செய்யலாமா? செத்தவங்கிட்ட போய் குறி கேட்கலாமா? தான் ஆண்டவர் இயேசு அழகா பிரசங்கம் பண்ணார். தன்னை நெருங்கி இருக்கிறவங்களுக்கு, தன்னை பின்பற்றுகிறவங்க, ஒன்றும் அடையாமல் இருக்கிற அந்த ஏமாற்றப்பட்டவங்களை பார்த்து அழகா இயேசு பிரசங்கம் பண்ணார். என்ன பிரசங்கம் பண்ணார்? இதுவரை நீங்கள் ஒன்று என் நாமத்தினால கேட்கல. கையை உயர்த்தி அல்லேலூயா. நீங்கள் கேட்டதெல்லாம் தப்பாக கேட்டீங்க, தப்பான வழித்தடத்தில் போய் கேட்டீங்க. ஆமாம், ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷன்கிட்ட போய் கேட்டீங்க. கட்டையை பார்த்து என் தகப்பனே எனக்கு இதை செய்யும், கல்லை பார்த்து என் தாயே செய்யும். எங்கே கிடைச்சது? ஆண்டவர் கோபம் மேல கோபம் கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை திருடனை வெட்கப்படுறது போல வெட்கப்பட வைப்பேன்னு சொன்னார். கேட்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் இயேசுவின் நாமம். கீழ்ப்பகுதியை வாசிங்க. கீழ்ப்பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பிரசங்கத்தின் கீழ்ப்பகுதி. அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ என்ன சொல்றாரு? இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, நீங்கள் இதுவரை நீங்கள் என் நாமத்துல ஒன்று கேட்கவில்லை. அடுத்து உச்சரிங்க, உச்சரிங்க, கேளுங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்க சந்தோஷம், அப்பொழுது நீங்க வந்த சந்தோஷம் நிறைஞ்சு வழியை பெற்றுக்கொள்ளுங்க. கை தட்டுங்க, கேளுங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க, இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க, இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க, இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க. அதுக்கு தான் கர்த்தர் நீங்க வச்சிருக்கிறார். இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க, இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க, இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்க. நீங்க உங்க பேரை சொல்ற அன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்வீங்க.
வெறுமையாய் அனுப்ப ஆண்டவருக்கு தெரியவே தெரியாது. ஆமீன் சொல்லுங்க. அமிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொடுக்கத்தான் தெரியும். இயேசுவை பின்பற்றி இயேசுக்கிட்ட வந்து ஒரு மனுஷனாவது வெறுமையாக போனவன் அந்த பைபிளில் எழுதி வைக்கவே இல்லை. ஆகையினால இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. பிசாசின் கட்டு இன்னைக்கு உடைக்கப்படும். அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுகம் இருக்கலாம், சமாதானத்தை அழிச்சிட்டான்னா வாழ முடியாது. பெரிய பெரிய அதிபதிகள் தன்னுடைய சூசைட் பண்ணுறாங்க, சமாதானம் இல்லைன்னு எழுதி வைக்கிறாங்க. ஆகையினாலே இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. இயேசுவின் நாமத்தினால சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க. இயேசுவின் நாமத்தினால குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. இயேசுவின் நாமத்தினால நல்ல வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுவீங்க. இயேசுவின் நாமத்தினால நல்ல வரன் காரியங்கள், திருமண காரியங்களை, நல்ல வரன்களை இயேசு நம்ம ஏற்ற அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்ய போகிறார். அந்த நேரம் இப்போ வந்துருச்சு. ரொம்ப காத்திருந்தீங்களே, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கணும், என் மகளுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கணும், ரட்சிக்கப்பட்ட தம்பியாக இருக்கணும்னு கேட்டீங்களே, அதை கர்த்தர் இந்த மாதம் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் எல்லாம் சுகமாக போகிறது. இயேசுவின் நாமத்தினால பிசாசின் கட்டுகள் எல்லாம் விலக போகிறது. இயேசுவின் நாமத்தினால இழந்ததெல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு தீர்க்க ஆயுச கர்த்தர் தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்க போகிறது. ஃபர்ஸ்ட், பிசாசின் கிரியைகள் நம்முடைய பிள்ளைகளை விட்டு, நம்முடைய குடும்பங்களை விட்டு, நாம் இருக்கிற எல்லைகளை விட்டு ஓடணும். இதை நீங்க கேட்கணும். அப்படியே மாத்திடுவார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். கவனிக்கிறீங்களா? இங்கே கவனிங்க. ஒரு புறஜாதி மகா கானானிய ஸ்திரீ இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள வரக்கூடாது. இங்கு கானானிய ஸ்திரீயினுடைய வியாதிகளை நீக்க அங்கே இங்கே நிறைய மந்திரவாதிகள், பல விதமான கூட்டங்கள் இருக்கிறாங்க. இப்போ அங்கே இவா எல்லா பக்கமும் போயிருப்பா. ஆனால் இப்போ இயேசுகிட்ட வந்து சொல்றா, ஆண்டவரே, என் பிள்ளைய பிசாசு கொடிய வேதனைப்படுத்துகிறான். பாருங்க, அந்த வேதனை அந்த தாயினுடைய உச்சிக்கு வந்தது. பிள்ளை சுருண்டு விழுகிறான். அந்த பிள்ளைய ஒரு பிசாசு அப்படியே பலவந்தப்படுத்துறான். அதாவது பயங்கர வேதனை, வாய்ட்டு சொல்ல முடியல. ஆனால் இவா இயேசு பக்கமே வராதவா, கடைசி கட்டத்தில் வந்திருக்கிறான். அங்க போனா இங்க போனா, அங்க போனா அங்க போனா, விடுதலை இல்லை. இப்போ இயேசு வாரா, துணிஞ்சு அவர்கிட்ட வாரா. ஏன்னா யூதர்கள் கிட்ட புறஜாதி பெண்கள் வரக்கூடாது. இவன் துணிஞ்சு வாரா. வந்து மாத்திரமல்ல, பாதத்தை பணிகிறான். ஆண்டவர் வேகமா சொல்லிட்டாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு நல்ல வேகம். பாருங்க, பிசாசுடைய அந்த கூறு, அந்த வேதனை பிள்ளை தாங்க முடியல. அவளுடைய தொழில் ஒரு பாவத்துக்கு உட்பட்ட தொழில். அதை மறைமுகமா சொல்றார். நாய் பிள்ளைக்குன்னு வச்சிருக்கிற, என் பிள்ளைக்குன்னு வச்சிருக்கிற அப்பத்தை நாயின்னா என்ன தெரியுமா? கக்குனது திங்கிறது, பாவத்தில் வாழ்ந்து ஜீவிக்கிற, அப்படி மறைச்சு சுட்டி காட்டு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க? மெய்தான் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ வேண்டியபடி. கவனிங்க, போய் பிசாசு துரத்தல, எங்க இருக்க அந்த பிள்ளை என்கிட்ட காட்டுன்னு சொல்லி வேகமா போகல. ஒரே வார்த்தை, அந்த தாயினுடைய தாழ்மை, அந்த தாயினுடைய உணர்வு, அந்த தாய் நாங்கள் அப்படித்தான் ஆண்டவரே, இருந்தாலும் மேஜையில் இருக்கிற துணிகிற அந்த துணிக்கையை பிள்ளைகள் சாப்பிடுமேன்னு சொன்ன உடனே ஏசு அந்த பக்கமாய் திரும்பிட்டார். திரும்பி சொல்றார், உன் விசுவாசம் ரொம்ப பெருசு, நீ போ, உன் பிள்ளை சுகமா இருக்குனார்.
அந்த வசனம் அந்த நேரமே பிள்ளை சுகமாயிட்ட. படிமா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவது என்றார். எல்லாரும் தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவரை துதிங்க துதிங்க துதிங்க. அவள் மகள் ஆரோக்கியமானாள். துதிங்க துதிங்க துதிங்க. அல்லேலூயா. நல்லா துதிங்க துதிங்க துதிங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த நேரமே பிள்ளை ஆரோக்கியமாச்சு. இந்த வசனம் நிறைவேறினது உண்டுன்னா உங்களுக்கு இன்னைக்கு நிறைவேற போகிறது. இன்னைக்கு பிசாசு நேரடியாக வர்றதில்லை, கவனிங்க. வியாதினா அது பிசாசு கொண்டு வருகிறது. அப்படி நீங்கள் எழுதிக்கணும். பிசாசுனா உடனே தலையை விரிச்சு அப்படி போட்டா அதெல்லாம் இல்லை. நம்ம ஆரோக்கியமாக வாழணும்னு கர்த்தர் படைச்சிருக்கிறார். ஆரோக்கியத்துக்கு விரோதமாக வியாதி வந்துட்டா அது பிசாசு கொண்டு வந்தது. அதை நல்லா அறிஞ்சிக்கோங்க. ஏன்னா யோபுக்கிட்ட அப்படி தான் நடக்கு. உள்ளாங்கால் தொடங்கி உச்சாந்தல் வரைக்கும் பிசாசு பற்களுள்ள வியாதியை கொடுத்தான்னு நம்ம வாசிக்கிறோம். வியாதி தேவனிடத்திலிருந்து வந்தது அல்லவே அல்ல. அல்லேலூயா. ஆரோக்கியத்துக்கு விரோதமாக வியாதி இருக்குதா? அப்படி நம்முடைய சரீரத்தில் பலக்குறைவை உண்டாக்குதா? ஒரு விதமான ஆஸ்பத்திரி செலவை உண்டாக்குதா? நச்சு 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 நச்சுன்னு அப்படி ஒரு மாற்றி ஒன்று வந்துக்கிட்டு இருக்குதா? நீங்கள் நல்லா அறிஞ்சுக்கிடணும், இது பிசாசுடைய கிரியை. அல்லேலூயா. பிசாசு பல விதத்தில் அவன் கிரியை செய்வான். குடும்பத்தில் சந்தேகங்களை கொண்டு வருவான், நன்மைக்கு படுத தீமையை கொண்டு வருவான். அப்படி யோகா அடிக்கிற மாதிரி ஆன்லைனில் நீ போடு அப்படிலாம் வரும். கடைசியில் அவன் உங்களை பாதாளத்தில் தள்ளிடுவான். ஒரே ஒரு காரியம்தான், கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது பிசாசின் கிரியை அழிக்கத்தான் வந்தார். யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, பிசாசின் கிரிகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. பிசாசுடைய கிரியை பாருங்களேன். கிரியை அதாவது நன்மைக்கு தீமை செய்கிற கிரியை, ஆரோக்கியத்துக்கு பழுதாய் பலவீனத்தை கொடுக்கிற கிரியை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியில அழிக்க அவர்தான் வந்திருக்கிறாரு. வேற எந்த சக்தியும் அழிக்க முடியாது. கையை உயர்த்தி, உன்னையும் அறிவேன் உன்னுடைய குடும்பத்தை அறிவேன் அப்படின்னு சொல்லிடும். மந்திரவாதி ஒருத்தன் பிசாசை விரட்டுறான், அவனை நிர்வாணப்படுத்தி ஓட விட்டுச்சு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அப்படித்தான் நடக்கும். மேப்பூச்சா பூசா அந்த நேரத்தில் விடுதலை கிடைக்கிற மாதிரி அவனுடைய ஆதாயத்துக்காக காரியங்களை நடப்பிக்கிறானே தவிர ஒரு மெய்யான விடுதலை இல்லை. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, பிசாசின் கிரிகளை அழிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். கையை உயர்த்தி. ஆகையினால தான் இயேசுவை பார்க்கும்போது, கவனிங்க, இயேசுவை பார்க்கும்போது எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், நீர் தேவனுடைய பரிசுத்தர் அல்லவா, எங்களை இந்த பாதாளத்தில் அனுப்பாதபடி பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பிவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதான். உடனே ஆண்டவர் சரி பாதாளத்தில் இது கேட்குதுன்னு பன்றி கூட்டத்தில் அனுப்பினார். 2000 பன்றிகளோடு கூட மாண்டு போனதான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கடுத்து தெக்கப்போனியா பட்டணத்தில் வரும் பொழுது அப்படி அந்த லேகின் பிசாசு பிடிச்சவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் உடுத்தி இயேசுவுக்கு பின் சென்றானா. கையை தட்டி எல்லாரும் பார்த்தா, அடா இவன் பிசாசு பிடிச்சவன்லவா, இவன் குடியிருப்பு கல்லறையில் இருந்ததே, ஒருவனும் இவனை அடக்க முடியாதே, தன் கல்லை எடுத்து தன் சரீரத்தை காயப்படுத்தி ரத்தமா ஓடுமே, இவனை கண்டா வீட்டெல்லாம் அடைச்சிருப்போமே, அப்படிப்பட்டவனுக்கு இப்படி சுகம் கிடைச்சது. காரணம் இயேசு சுகம் கொடுக்கிறவர். இன்றைக்கு கூட சிலவங்களுக்கு பில்லி சூனியம் பண்ணுற, சிலவங்களுக்கு மந்திரக்கட்டுகளை ஏவி, சிலவங்களுக்கு முகமாற்றங்களை உண்டாக்கி பிசாசுடைய சூழ்ச்சி பல காரியமாக இருக்கும். சில தப்பான ஆலோசனை சொல்கிறது, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நீதிக்கு புறமானது பிசாசு கொண்டு வர்றது. ஆமீன் சொல்லுங்க. உண்மைக்கு புறமானது பொய் பிசாசு கொண்டு வருகிறது. அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். பிசாசின் கிரிகளை இயேசு இன்னைக்கு அழித்து போடுவார். இப்போ ஜோம் பண்ணும் பொழுதே அந்த கிரிகள் ஓடும் பாருங்க, அப்படி கட்டு உடையும் பாருங்க. என்கிட்ட சொல்லியிருக்கிறார், செபன்னு வந்துட்டா வந்துடுவார் இயேசு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு இயேசு உங்களை அருகே வந்து நின்று பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் மாற்றுவார். 2வது ஒரு காரியத்தை உடனே கொடுத்துருவார். இந்த பெண் கேட்ட உடனே கர்த்தர் கொடுத்துட்டாரு. 2வது ஒரு காரியம், குழந்தை பாக்கியத்தை கேட்கணும். வாசி 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன்.
இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு இங்க பாருங்க, இது அன்னாள் என்கிற ஒரு தேவனுடைய மகா. இவளுடைய கணவனார் பேரு எல்கனா. இவங்க அந்த தேசத்தில் ஆசீர்வாதமா செழிப்பா இருக்காங்க. ஆடு மாடுகள் விவசாயங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் குழந்தை மட்டும் இல்லை. குழந்தை சொத்து ரொம்ப இருந்ததுனால, குழந்தை இல்லாதனால வேலைக்காரியாய் வந்த பெனினால தன் புருஷனுக்கு கொடுத்தாங்க. அவ 10 குழந்தை பெத்துட்டான். பெத்த உடனே எஜமாட்டி என்ன பண்ணான்னா, வேதம் சொல்லுகிறது, அன்னாளுடைய சக்கலாத்தினே எழுதியிருக்கிறது பைபிளில். ஒவ்வொரு நாளும் அவளை துக்கப்படுத்தினா. எப்படி துக்கப்படுத்தினா? மலடி, உனக்கு பின்னால் உன் புருஷங்கிட்ட நான் வாழ்க்கை செஞ்சு 10 குழந்தை பெற்றுட்டேன். இவன் இந்த சத்தத்தை கேட்டோம்னா, நம்ம பார்த்து கொடுத்த இந்த வேலைக்காரி இப்போ நம்மளை இப்படிலாம் வேதனைப்படுத்துகிறாளே என்று இவள் புருஷன் சொல்கிறேன், எல்கனா சொல்கிறேன், ஏமா நீ சாப்பிடாமல் இருக்கிற, ஏன் நீ அழுது கொண்டே இருக்கிற, இந்த 10 பிள்ளைகளை பார்க்கல, நான் உனக்கு போதுமல்லவா. அவர் உடனே சொல்கிறா, இந்த வார்த்தையெல்லாம் அவளை அடக்கலை, அமைதிப்படுத்தலை, ஆறுதல் படுத்தலை. தேவ சமூகத்தில் போய் மனக்கசந்து அழுகிறான், கத்துறான், தன் இருதயத்தெல்லாம் ஊற்றினான். தேவ ஆலயத்தில் தேவன் கண்களால் கண்டார். கைகளை உயர்த்தி அப்படியே செவியை திறந்து கேட்டார். ஏலி சொல்லுகிறார், இவ என்ன மதுபானம் குடிச்சிருப்பாளோ, இப்படி வெறித்திருக்கிறாளே. இவ சொல்ற, அப்படிலாம் இல்லை, நான் மனக்லேசம் உள்ள ஒரு பெண், எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறதற்காக நான் கத்துறேன். எப்படி கேட்டா? அழகா கேட்டா. திருமணம் அவளுக்கு 20 வருஷம் கழிச்சு இவ கேட்டது ஒரு குழந்தை, ஆண் குழந்தை. அது மாதிரியே கேட்டார். அதெல்லாம் அந்த வசனத்தை வாசி. 27 வாசிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி, நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். ஆமா, கட்டளையிட்டார். கவனிங்க, ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை தந்துருவார். பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம். ஜீவன் எந்த மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆமா, ஒரு ஜீவனுக்குள்ள ஒரு ஜீவனை வைக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தான். இன்னைக்கு பிசாசு, உனக்கு வயசு 40 ஆயிட்டு, இனி உனக்கு குழந்தை பெக்க இப்பவுமே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி தப்பான வழிகளை கொண்டு நாட்டு மருந்து சாப்பிடு, நான் அங்கே போ இங்கே போ. எனக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். திடகார்த்தமான ஒரு பெண்ணு, கிட்டத்தட்ட 30, 32, 35 வயசு தான் இருக்கும். திடகார்த்தமான ஓடுற பாம்பை காட்டு மிதிக்கிற ஒரு பெண்ணு. அவளுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு ஒன்று நாட்டு வைத்தியங்கள் சாப்பிட்ருக்கான். இங்கே கவனிங்க, சில இரத்தத்துக்கு நாட்டு வைத்தியம் ஒத்துக்கிடாது. இங்கிலீஷ் மருந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கிடும். கையை உயர்த்தி அது நம்ம வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சி அது அப்படி செக் பண்ணி அனுப்புகிறாங்க. நாட்டு மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த காடுகளில் இருக்கிறவங்க வாசிகள் அந்த பச்சை இலையை கரைச்சி அந்த 3 உருண்டை குடி, இது பாருங்கள் சில இதுக்கு இவளுக்கு ஒத்துக்கிடனால மஞ்சக்காமலை வந்துட்டு குடிச்சு 7வது நாளில் மஞ்சக்காமலை. மஞ்சக்காமலைக்கு பாருங்கள் இன்னைக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து எங்கேயோ போய் அதிகாலையில் வெறு வயிற்றோட இந்த பச்சையில் குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை போய் மஞ்சக்காமலைக்கு ஒரு 3 உருண்டை சாப்பிட்ருக்கா, எல்லாமே ஸ்டக் ஆயிட்டு. நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், அப்படி வயிறு இப்படி ஆயிடுச்சு. 3வது நாளில் இறந்தும் போச்சு. இறந்த செய்தியை கேட்டு நாங்கள் விட்ட கண்ணீர், அம்மா விட்ட கண்ணீர். ஐயோ, இவ்வளவு தேவன் பிரசனம். தேவன் கொடுக்கலன்னா வேண்டாம். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், அவருக்கு இல்லாத அக்கறை என்ன? கட்டாயமா இஸ்ரவேலுக்குள்ள மலட கிடையாது. இந்த வசனத்தை நீங்க நினைக்கணும். உபாகமம் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடு இருப்பதில்லை. இந்த வசனம் அப்படி நிறைவேறும். தப்பான காரியத்துக்கு போகாதீங்க. 35 வயசுக்குள்ள அருமையான உத்திரத்தூண் மாதிரி இருந்தவா இறந்து போயிட்டாளே. இதுக்காக கர்த்தர் படைச்சாரு.
எதுக்கா படைச்சார்? என்ன கண்ணீர், என்ன வேதனை. பிசாசு துரு ஆலோசனையை சொல்லுவான். பவுல் சொல்றார், பிசாசுடைய ஆலோசனைகள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. உடனே நீங்க அடிக்கணும். ஆமா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட மோதணும், அண்ணால போல நீங்க மாறணும். ஒரு குழந்தை கேட்டா அப்படியே கற்பத்தில் அடுத்து 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 6 குழந்தைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. 21ஆம் சங்கீதம் 21:4. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆயுசை கேட்கணும். வாசிங்க. அவர் இங்க பாருங்க, இது தாவீதை குறித்து எழுதியிருக்கு. ஹெட்டிங் பார்த்தா தாவீதுன்னு எழுதியிருக்குது. உம்மிடத்தில் ஆயுசை கேட்டான், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். தலைக்கு மேல கைத்தட்டி ஆயுசை கேட்கணும். நாங்க சொல்றேன், ஒருவரையும் மறிக்க விடக்கூடாது, மறிக்க விடக்கூடாது. வாலிபர்களே, உங்க அப்பா அம்மா தீர்க்க ஆயுசா வாழணும், தீர்க்க ஆயுசா வாழணும். படக்குன்னு சாக விட்டுறக்கூடாது. நம்ம கேட்ட ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பாரு, வாபஸ் வாங்குவார். சொன்னதே எசேக்கியேல்ங்கிற ராஜாவுக்கு வீட்டுக்காரியத்தை ஒழுங்கு பண்ண மறிக்க போறீர், அவர் ஜெபம் பண்ணவனா வாபஸ் வாங்குறார். 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறார். இந்த தாவீத சதி பண்றான் ஒருத்தன், சவுல். அதுக்காகவே தன் மகளை கட்டி கொடுக்கிறான், தாவீதை கொலை செய்கிறதற்காக. எத்தனையோ முறைய சவுல் என்றால் சிங்கத்தை போல தைரியமும் கழுகை போல வேகமுடையவன் என்று பைபிளில் எழுதியிருக்கிறோம். குறி பார்த்து அடிச்சா சரியா அடிப்பான். 3 முறை தாவீதை கொலை செய்யணும்னு குறி வச்சான், நெஞ்ச பார்த்து வச்சான், சவுத்துக்கு போயிருச்சு. வேதம் சொல்கிறது, தேவன் தட்டி விட்டார். என்ன அமைதியா இருக்கீங்க? என்ன அமைதியா இருக்கீங்க? தலைக்கு மேல எல்லாம் நமக்கு எதிரிகள், நம்ம சீக்கிரம் செத்து போகணும். ஆமா, அருமையானவல்ல, இந்த மனுஷனை வேதம் சொல்லுகிறது பூரண வயதில் தான் இவர் மரிச்சார். 40 வருஷம் இஸ்ரவேலை சரியாக நியாயம் விசாரித்தார். தன் மகனுக்கு பட்டங்களை சூட்டி திருப்தியாய் கைகளை உயர்த்தும் பொழுது ஆவி பிரிஞ்சது. அல்லேலூயா. அப்படித்தான் நீங்க தீர்க்க ஆயுசை கேட்கணும். படக்கு ஆயுசு கர்த்தருடைய கையில் இருக்குதுங்க. மரணம் கடைசி சத்ரு, அதை ஓட ஓட விரட்டணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. செத்து போவாங்க, அந்த வார்த்தையை நம்பக்கூடாது. எங்க அம்மா உயிரோடு இருக்கணும், எங்க அப்பா உயிரோடு இருக்கணும். கண்ணீர் வடிக்கணும். நம்ம கண்ணீர் அவங்க அந்த பெட்டில் உழணும், நம்ம கண்ணீர் அவங்க மேல விழணும். திரும்பி பாருங்க, 15 வருஷம் கூட்டி கொடுப்பாரு. உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த விஷயத்தில் நீங்க அசால்ட்டா விட்டுறக்கூடாது. செத்து போகணும்னு நீங்க ஜெபம் பண்ணினீங்கன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த பாவம் உங்களை விடும், உங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கும். செத்து போக மட்டும் விடக்கூடாது. நீங்களும் மரணத்தை விரும்பவே கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள படக்கணும், போ, செத்து போ. புள்ள நாளைக்கு தெருவில் இருக்கும். அதுக்காக நம்மளை வச்சிருக்க. நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். தலைமுறை தலைமுறை நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவரிடத்தில் ஆயுசை கேட்கணும். அவன் கேட்டான், அவர் என்றைக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்தான். ஒரு வசனத்தை படிங்க. சாலமோன் தன்னுடைய அப்பாவுக்கு கொடுத்த தீர்க்க ஆயுசை பற்றி சொல்றார். நம்முடைய தேவன் கையில் ஒரு கையில் செல்வமும் ஒரு கையில் தீர்க்க ஆயுசு வைத்திருந்தார். நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசித்துட்டு நீங்கள் எல்லாரும் எந்திரிக்கணும். வாசிங்க. அதன் வலது கையில் தீர்க்காயுசும், இயேசுவின் வலது கையில தீர்க்காயுசு இருக்கிறது. கவனிங்க. ஆயுசு வேணுமா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். காலத்துக்கு முன்னால மறிக்க விடக்கூடாது, மறிக்க விட்டுறவே கூடாது. கதறணும். காரணம் என்ன? நம்ம ஜீவனோடு இருக்க இயேசு இரட்சகர் வந்தார். அவர் சிலுவையிலே தன் கையை கொடுத்தார். அவருடைய கையிலிருந்து வடிகிற இரத்தமெல்லாம் நமக்கு ஜீவனை கொடுக்கும். எல்லாம் நெல்லுங்க, எல்லாம் எந்திரிச்சு நெல்லுங்க. தலையில் கை வச்சிங்க. தவறாய் போய் கேட்க மாட்டேன், தவறான ஆள்கிட்ட கேட்க மாட்டேன், தவறான மனுஷங்கிட்ட கேட்க மாட்டேன், தவறான மண்ணுக்கிட்ட கேட்க மாட்டேன், கல்லுக்கிட்ட கேட்க மாட்டேன், முணுமுணுன்னு ஓதுறவங்கிட்ட கேட்க மாட்டேன், உண்மைகிட்ட கேட்பேன். நீங்கள் நல்ல ஆவியில் நிறைங்க, ஆவியில் நிறைங்க. ஆண்டவரே, என்னென்ன கேட்கணும்? பிசாசின் கிரிகள் அழிக்க கேட்கணும், பிள்ளையை விட்டு வேதனை மாற கேட்கணும், 2வது குழந்தை பாக்கியத்தை கேட்கணும்,
ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ள மலடே கிடையாது. ஆணாயிலும் பெண்ணாயிலும் மலடு இல்லை. மூணாவது ஒன்று கேட்கணும், தீர்க்க ஆயுசை கேட்கணும். ஒரு மனத்தை கெடுக்கிறது சத்துரு, ஒரு மனத்தை கெடுக்க விட்டுறாதீங்க. சிலுவை காட்சியை பாருங்க. ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும். சிலுவையிலே ஆண்டவரே அப்பா பிசாசின் கிரியில் அழித்திருக்கிறீர். அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஜீவனை தருவீர். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தாரார். உங்கள் மருமக கன்சீவ் ஆகிறார், உங்கள் பிள்ளைகள் கன்சீவ் ஆகுறாங்க. கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தரிடத்திலே நீங்கள் கதறுங்க. பிள்ளை குழந்தை பாக்கியம் கர்த்தர் கொடுப்பார். மூன்றாவது தீர்க்க ஆயுசை கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.